إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலிலே சிறந்த உன்னதமான வழிகாட்டுதல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே எதுவெல்லாம் புதிதாக புகுத்தப்பட்டதோ அந்த விடயங்கள் அனைத்தும் பிதாத்துகள் அனைத்தும் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் மனிதனை நாளை மறுமையிலே நரகத்திற்பால் கொண்டு செல்லும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தியதை நான் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா 49வது அத்தியாயம் 6வது வசனம், உங்களிடத்தில் ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரியுங்கள். அல்லாஹ் நமக்கு சட்டமாகவே சொல்கிறான். உங்களிடத்தில் ஒரு தகவலை கொண்டு வருகிறான். ஒருவன் உங்களிடத்தில் ஒரு தகவலை கொண்டு வந்தால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அவன் கொண்டு வந்த செய்தி உண்மையா அல்லது பொய்யா அல்லது அது மெருகூட்டப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் அதை தீர விசாரியுங்கள். அப்படி நீங்கள் அதை தீர விசாரிக்காமல், அதை ஆய்வு செய்யாமல், அதை பற்றி தெளிவில்லாமல் நீங்கள் ஒரு முடிவெடுப்பீர்கள் என்று சொன்னால், எதை கொண்டு நீங்கள் முடிவெடுத்தீர்களோ அதை கொண்டு நீங்கள் பின்னால் கவலைப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு நிதானத்தை அல்லாஹு தஆலா கற்றுத்தருகிறார். நம்ம முடிவெடுக்கிறதாக இருந்தால், ஒரு செய்தி வந்தால், ஒரு தகவல் வந்தால், அதில் நம்ம என்ன பண்ணணும்? நிதானமாக அதை என்ன செய்யணும்? ஆய்வு செய்யணும். வந்த தகவல் சரியா அல்லது பொய்யா அல்லது புனைக்கப்பட்டதா என்று நீங்கள் அதை தீர விசாரியுங்கள். அவசரப்பட்டு நீங்கள் முடிவெடுத்தால் பின்பு நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, நிதானம் என்பது ஆக முக்கியமான பண்பு. நட்பண்புகளிலேயே மொழுகப்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு முஃமினையும் தாண்டி அவன் மனிதனாக இந்த உலகத்தில் சரியாக வாழ்வதாக இருந்தால் அவனிடத்தில் என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை A to Z மிக தெளிவாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்களுடைய சீராவை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானித்தார்கள். பெரிய ஒரு பிரச்சனை வர இருக்கும், அங்கே நிதானிப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சில சஹாபாக்கள் அவசரப்படுவார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானிப்பார்கள். கொள்கைக்கு எதிரான பிரச்சனைகள், பிளவுகள், அங்கு பெரிய ஒரு பூகம்பமே வர ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானித்தார்கள். இப்படி பல சம்பவங்களை நம்முடைய அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க முடியும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இது யாருடைய பண்பு தெரியுமா? அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு பண்பு. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லும்போது, மனிதன் செய்யக்கூடிய குற்றம் குறைகளுக்காக வேண்டி, தவறுக்காக வேண்டி அவனை நான் தண்டிப்பதாக இருந்தால், அவ்வப்போது நான் தண்டிக்கிறதாக இருந்தால், இந்த பூமியில ஒரு புட்பூண்டு கூட முளைக்காது என்று அவ்வளவு தவறு செய்கிற நம்ம
அவ்வளவு பாவங்களை நாங்கள் செய்கிறோம். ஆனா அல்லாஹு தஆலா நிதானிக்கிறான். பரவாயில்லை, நீ தௌபா செய், நீ என்கிட்ட தௌபா செய், மன்னிப்புக்கள் மன்னிக்கிறேன், உனக்கு அவகாசத்தை தாரேன். அல்லாஹு தஆலா நிதானிக்கிறான். சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய பண்பு. இந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டாயமாக எடுக்க வேண்டும். எப்படி எடுக்கணும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனி மனிதனாக என்னுடைய வாழ்க்கையில நிதானம் இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவா, அங்கே நிதானம் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே நிதானம் இருக்க வேண்டும். ஆசிரியரிடத்திலே நிதானம் இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஆசிரியர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே நிதானம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, அதனுடைய பின்னணியை தேடி பார்த்தால் நிதானிக்க மறந்து போயிருப்பார்கள், அல்லது நிதானிக்க மறுத்திருப்பார்கள். நானக்கு தம்பி கடையில பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? காணி பிரச்சனை. ஒருவர் அங்கே நிதானித்திருந்தால், நானாவோ அல்லது தம்பியோ அங்க நிதானித்திருந்தால் 3 வருடங்களாக நாங்கள் கோட்டு வாசல் ஏறி இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 5-6 வருடங்கள் எனக்கும் நானாவுக்கும் உறவே கிடையாது, ஒன்று ஜனாசாக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஒருவர் நிதானித்திருந்தால். இது போல கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் நிதானித்தால் அங்க அந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். மனைவி அங்கே நிதானித்தால் அந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். அப்படித்தான் அவர்கள் நிதானித்தாலும் கூட சூழ இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் அங்கே அவர்களை நிதானிக்க விட மாட்டார்கள். ஏதாவது ஃபோன் பண்ணி, உங்களோட வைஃப் இப்படித்தான் அப்படித்தான், அவர் ஒரு நல்ல எண்ணம் அவருடைய உள்ளத்தில் அப்பத்தான் உருவாகும். மனைவியை பற்றி நல்ல எண்ணம் அப்பத்தான் உருவாக எடுக்கும். 2 மாசம் 3 மாசம் பிரிஞ்சிருப்பாரு, அந்த அங்கேருந்து ஒரு கோல் வரும், உங்களோட மனைவியை பற்றி இப்படி கேள்விப்பட்டேன், அந்த பெரிய பூகம்பமே வெடிக்கும். நிதானிக்கிறது நாங்கள் இடமே கொடுக்குறோம் இல்லை. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில எது வரைக்கும் என்றால் மௌத்தாகும் வரைக்கும் இந்த பண்பு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லா பின் கைஸே, உங்களை பார்த்து அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் அப்படிங்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் பார்த்தாங்க, அதாவது அப்துல்லா பின் கைஸ் ரலியல்லாஹு பார்த்தாங்க, அல்லாஹ் விரும்பக்கூடிய அளவுக்கு உயிரோடு வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் உங்களை பார்த்து விரும்புகிறான்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனால் சஹாபாக்கள் எப்படி யோசிச்சாங்க தெரியுமா? நம்ம எப்படி யோசிக்கிறது? 2 ரக்காத்து தொழுதுட்டா நம்ம சொர்க்கம் கன்ஃபார்ம், 2 ரக்காத்து தொழுதுட்டா சொர்க்கம் கன்ஃபார்ம், இப்படித்தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்குடைய வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்க, தொழுது முடித்தால் அந்த இடத்துல கையேந்தி அல்லாஹ்விடத்துல கேட்பார்கள், இது ஏற்றுக்கொள்ளப்படுமா, இது ஏற்றுக்கொள்ளப்படாதா, இந்த குர்ஆன் திலாவத், இந்த திக்ரு, இந்த தொழுகை, இந்த நஃபிலான வணக்கம், அழுது புலம்புவார்கள், ஏற்றுக்கொள்ளப்படணுமே. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, நமக்கு சுபகள் எல்லாம் கட்டில்ல தான். அப்படி இபாதத் செய்து அப்படி அமல் செய்தே கவலைப்பட்டவர்கள், அழுது புலம்பியவர்கள் சஹாபாக்கள். ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? என்னை பொருந்தி கொள்வானா? அன்பான உறவுகளை சகோதரர்களே, அப்துல்லா பின் கைஸ் ரலியல்லாஹு ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், ஒரு நபித்தோழர், என்ன பார்த்து அல்லாஹ் விரும்புறானா? அப்படி என்கிட்ட என்ன அமல் இருக்குது? எப்படியான அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பார். சஹாபாக்கள்ல சாதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 பண்பு உங்கள்கிட்ட இருக்குது, அதனால தான் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான். அப்படி என்ன பண்பு யா ரசூலுல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் ஹில்மு வல் அனாத், அதாவது மென்மையும் நிதானமும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 2 பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை நேசிக்கிறதுக்கான 2 பண்பு என்ன தெரியுமா? மென்மையா நடந்து கொள்ளுவீங்க, உங்கள்கிட்ட நிதானம் இருக்குது, அவசரப்பட மாட்டீங்க. இந்த 2 பண்பினூடாக அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அப்படிங்கிறாங்க. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நம்மட வாழ்க்கையில மென்மைக்கும் நிதானத்துக்கும் இந்த சமகாலத்தில் இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும்பாலும் முஸ்லிம் சமூகத்தில் அப்படி இல்லாமலாகி போன ஒரு பண்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, அல் அஜலத்து மின ஷைத்தான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவசரம் என்பது
ஷைத்தானிடமிருந்து உருவாகக்கூடிய அம்சமாகும். வதஅன்னி மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு அம்சமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிதானத்துக்கும் அவசரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு விளங்கப்படுத்துறாங்க. அன்பான உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இல்லை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில கூட, நபித்தோளுடைய வாழ்க்கையில கூட பலர் பல சந்தர்ப்பங்களில் நிதானித்தாலும் கூட நிதானிக்க மறந்ததால் ஏற்பட்ட பல விளைவுகள், பல நிகழ்வுகளை நாங்கள் வரலாற்றினூடாக நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வைக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்தை, அதாவது மக்காவுக்கு எதிராக யுத்தம் புரிவதற்காக வேண்டி ஆயத்தமாகறாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு பெரிய ஒரு மஷூரா நடக்குது. நம்மள சில பேர் என்ன பண்றோம்னா, இப்படி யுத்தம்னு நம்ம பேசப்பட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம் அப்படியெல்லாம் சொல்லப்படுது தானே. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யுத்தமெல்லாம் செய்யறதுக்கு சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டாங்களா அப்படியெல்லாம் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இல்லா வஹீ யூஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை தவிர எதையுமே பேச மாட்டார்கள். அவங்க சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எந்த ரைட்ஸையும் அல்லாஹ் கொடுக்க இல்லை. சுயமாக கருத்து சொல்றதோ சுயமாக முடிவெடுக்கிறதோ எந்த ரைட்ஸும் இல்லை. அல்லாஹ் ஓர்டர் போட்டால் மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், அந்த ஓர்டரை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர அவங்களால சுயமாக முடிவெடுக்க முடியாது. சூரா ஹாக்காவில் கடைசி பக்கத்தை நீங்க பிரட்டி பாருங்க. அவர் சுயமாக பேசக்கூடியவர் இல்லை, சுயமாக முடிவெடுக்கக்கூடியவரும் இல்லை. அப்படி முடிவெடுக்கக்கூடியவராக பேசக்கூடியவராக இருந்தால் அவருடைய நாடி நரம்பை நாங்கள் தரைத்து விடுவோங்கிறாங்க. யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்ப யுத்தம் என்று வரும்போது இது அல்லாஹ்வுடைய ஓர்டர். ரசூலுல்லாஹ் அவங்களோட மூச்சில் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க ஒரு 10 பேர் சேரும் ஒரு போர் செஞ்சுட்டு வரும், இப்படியெல்லாம் முடிவெடுக்க மாட்டாங்க. இப்போ மக்காவுக்கு எதிராக போர் தொடுப்பதற்காக வேண்டி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஷூரா நடக்குது. இதில் முக்கியமான சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், இப்படியான மிக முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடக்குது. நம்மட பாசையில் சொல்றேன்டா ஒரு பாராளுமன்ற அமர்வு. இதில் ஒரு நபி தோழர் ஹாத்தம் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அழைக்கப்படுறார். இப்போ இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால இந்த ஹாத்தம் இப்னு அபி பல்தான்னு சொல்லக்கூடியவர் என்ற எல்லாருமே இந்த மக்காவிலிருந்து வந்தவங்க தானே, பெரும்பான்மையான சஹாபாக்கள் மக்காவிலிருந்து வந்தவங்க தான், ஹிஜ்ரத் வந்தவங்க. இந்த ஹாத்தம் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்தவங்க. இப்போ கடிதம் ஒன்று எழுதுறாங்க, மக்காவுக்கு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. இது யாருக்குமே தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு நீண்ட வரலாறு சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியாக அறிவிக்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்கள் அனுப்பி அந்த கடிதத்தை கொண்டு வர வைக்கிறாங்க. அந்த கடிதம் வருது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு ஹாத்தம் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க? பெரிய குற்றம் இது. ஒரு பாராளுமன்ற அமர்வில் ரகசியமாக பேசப்பட்ட உண்டு இன்றைக்கு உலகத்தில், அது வெளியே கசிய விட்டால் அல்ல அந்த செய்தி வெளியே போனால் என்ன தண்டனை? கொலை செய்யப்படுவதற்கு அவர் தகுதியானவர், தலை சீவப்பட வேண்டிய ஒரு குற்றம் இது, இவர் செஞ்ச வேலை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஹாத்தமே ஏன் இப்படி பண்ணீங்க? பக்கத்தில் இருந்தவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஓர்டரை மட்டும் போடுங்க, இந்த முனாஃபிக்குடைய தலை எங்கே சீவுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உமரே கொஞ்சம் இருங்க. அப்போ விசாரிக்கிறாங்க. இப்போ ஹாத்தம் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் கடிதம் எழுதினது உண்மைதான், அதில் எழுதப்பட்ட செய்தி என்ன? நம்ம மக்காவில் இருந்து நம்ம ஹிஜ்ரத் வந்தவங்களா இல்லையா? ஏன்ற பொருளாதாரம் எல்லாம் அங்கே தான் இருக்குது, ஏன்ற சொந்தக்காரர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க, அப்போ நல்லவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அதனால அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தான் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததே தவிர இங்கே பேசப்பட்ட நிகழ்வுகள் அங்கே எழுதப்பட இல்லை. இங்கே பேசப்பட்ட அந்த அமானிதமான செய்திகள் வெளியே நான் என்ன செய்யலை, சொல்ல இல்லை, அந்த கடிதத்தில் எழுதப்பட இல்லை. என் குடும்பத்தையும் என் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் அந்த கடிதத்தை நான் அனுப்பினேன்.
அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உமரே யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுனீங்க, நிதானத்தை எப்படி கற்பிக்கிறாங்கன்னு பாருங்க. இவர் யார் தெரியுமா? பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இஃபால் மா ஷி'தும். பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? பத்ர்ல கலந்து கொண்டதுக்கு பின்னால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான் மௌத் வரைக்கும். அப்படி ஒரு கிஃப்டை கொடுத்தான் சஹாபாக்களுக்கு. யாரு? பத்ர்ல கலந்து கொண்டவர்கள். இஃபால் மா ஷி'தும், அவர்கள் வேண்டியதை செய்யட்டும். அல்லாஹ் சட்டத்தையே போட்டு அவங்க வேண்டியதை செய்யட்டும், இஷ்டப்படி வாழட்டும் இந்த உலகத்தில் மௌத்து வரைக்கும். அப்படி வாழக்கூடிய நமக்கெல்லாம் எங்கடான்னு பார்த்துட்டு இருப்போம். நமக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சிருந்தா இந்த பள்ளி வாசல்லாம் இருக்காது, தொழுகை எங்க, முகத்தில் தாடியில் இருந்து மாற்று மதத்தவர்களை நாமளாண்டு பார்த்தா நாங்கள் தான் ஃபெஸ்ட்டாக இருந்திருப்போம். ஏன் அல்லாஹ் போட்டுட்டானே. சஹாபாக்குடைய உள்ளம் அப்படி இல்லை சகோதரர்களே. அப்படி ஒரு கிஃப்டை கொடுத்தும் கூட அவங்க அப்படி வாழ இல்லை. அந்த ஹாத்திம் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இவரை பார்த்தா நீங்க முனாஃபிக்னு பேசுனீங்க, நிதானிக்கணும். அவர் மனிதர், மனிதர் என்ற வகையில் ஒரு தவறு நடந்துட்டு எதை சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர்? நம்முடைய வாழ்க்கையில் இது மிக முக்கியமான பாடம் சகோதரர்களே. நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். சில நேரங்களில் வார்த்தை பிரயோகம், ஒரு வார்த்தை மிஸ் ஆகிரும், ஒரு செயல் மிஸ் ஆகிரும். மனிதன் நம்ம என்ன பார்க்கணும் தெரியுமா? நல்ல மனிதரே, ஒரே ஒரு செயல், ஒரு தவறு நடந்துட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்ட மன்னிச்சிருவோம். எல்லாருமா சேர்ந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்ன கெட்ட 99 நல்ல விஷயம் இருந்தா அந்த ஒரு தவறை பிடிக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நாங்க பார்க்கிறோம். அந்த ஒரு தவறை பிடித்து அவர்களை மானபங்கப்படுத்தக்கூடிய அங்க நாங்க நிதானித்திருந்தால் மனுஷன் அந்த தவறை சுட்டி காட்டு முறைய இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருது. தனிமையில கூட்டி போய்த்து அன்பாக அழகாக சொன்ன அவன் திருந்துவான், அவனுடைய தவறை திருத்திக் கொள்வான். இது அப்படியெல்லாம் கிடையாது. அந்த 10 பேருக்கு முன்க பப்ளிக் பண்ணியாச்சு. இன்றைக்கு தான் இருக்குது இணையதளம், மாஷா அல்லாண்டு. யார் சொன்னா எவர் சொன்னா முகமெல்லாம் தேவையில்லை, என்ன வார்த்தைகளை போட்டு பேசணுமோ ஏசணுமோ அவ்வளோத்தையும் போட்டு ஏசியாச்சு போட்டாச்சு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதே கிடையாது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, பனு முஸ்தலக் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் அப்படியே வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அப்போ 50 கடமையான தொழுகையை நிறைவேற்ற அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. ஜகாத்தையும் வசூலித்து தருவதாக வாக்கு கொடுத்துட்டு அப்படியே பனு முஸ்தலக் கோத்திரத்துக்கு போய்த்தாங்க. நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், ஜக்காத்தை வசூலித்து வைக்கிறோம், நீங்கள் ஒருவர் அனுப்பி வைங்க, அந்த ஜக்காத்துடைய அந்த பணங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படி சொல்லிட்டு போய்த்தாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் என்ன செய்கிறாங்க, அந்த ஜக்காத்தை பெற்று வருவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. போன மனிதர் திரும்பி வந்துட்டார், அங்கே போகவே இல்லை. இவர் சொல்கிறார் எப்படின்னா, இந்த பனு முஸ்தலக் கோத்திரத்துக்கும் எனக்கும் இடையில் ஒரு பகை இருந்தது இஸ்லாத்துக்கு வாரதுக்கு முன்னால். அந்த பகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இது. அந்த பகையை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பமாக நான் போனேன். ஆனால் நான் போனால் என்னை உயிரோடு விடமாட்டார்கள், என்னை விடமாட்டாங்க அவங்க. அதனால் நான் திரும்பி வந்துட்டேன். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, யார் சொல்லலாம், நான் போனேன், ஜக்காத்தை தர மறுத்து விட்டார்கள், உங்களுடைய தூதுவராகிய என்னை கொலை செய்வதாக மிரட்டினார்கள். யார் தெரியுமா சொல்றா? வலீத் பின் உக்பா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் வளர்ந்த ஒரு நபித்தோழர் சொல்றாரு, ஜக்காத் எடுக்க போன அவங்க தரவும் இல்லை, தர மறுத்துட்டாங்க. ரெண்டாவது, உங்களுடைய தூதுவராகிய என்னை கொலை செய்வதாக மிரட்டினார்கள். அந்த பனு முஸ்தலக் கோத்திரத்தில் இருந்த ஹாரிஸ் என்று சொல்ற நபித்தோழர், அது நீளமான ஒரு வரை சுருக்கமாக சொல்கிறேன். நபித்தோழர் வாராரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் அனுப்புறேன்னு சொன்னாங்க, யாரையுமே அனுப்ப இல்லையே, நாம் போய் விசாரிச்சுட்டு வருவோம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாராரு. இது வாரதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாரே, யாரு? அந்த வலீத் பின் உக்பான்னு சொல்லக்கூடிய நபித்தோழர். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க, அந்த கூட்டத்துக்கு எதிராக என்ன செய்யணும், யுத்தம் புரியணும். அதுக்கு ஆயத்தமாகறாங்க. இப்போ ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வந்துட்டார். வந்தவொடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க,
ஏன்பா நீங்க ஜக்காத்தை தர மறுத்தீங்க? என்னுடைய தூதுவராகிய இவரை கொலை செய்வதா ஏன் மிரட்டினீர்கள்? ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொன்னா, யார் சொல்லலாம், யாருமே வர இல்லையே. அப்படி வந்தால்தானே ஜக்காத்தை கொடுத்து அனுப்ப முடியும். அப்படி யாரும் வந்திருந்தால் தானே நாம் இப்படி பயமுறுத்தி இருக்க முடியும். அப்படி யாருமே வர இல்லையே யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். சகோதரர்களே, நம்முடைய பாசறையில் வளர்ந்தவர், நம்மளோடு இருந்த ஒரு சகோதரர், ஒரு பொய் சொல்லுவாரா, ஒரு பொய் பேசுவாரா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானே. நம்ம பார்க்குற எப்படி, நம்மட பள்ளி வாசல கட்டுப்பட்டிக்கிறாரு, சூரத்தோடு இருக்கிறாரு, பொய் பேசுவாரா, ஏமாத்துவாரா, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்குமா? மாஷா அல்லாஹ் ஏகத்துவாதின்றா அங்கிட்டு ஒன்றுமே இல்லை, 100% சீல் குத்தியாச்சு. அல்லாஹ் சொல்றான், யாயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமின். ஒரு ஃபாசிக் ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்க தீர விசாரிங்க. நபித்தோழருடைய வாழ்க்கை எப்படி என்றால், நாங்கள்லாம் ஏமாத்திரம் சகோதரர்களே, மனிதர், அவரும் ஒரு மனிதர் என்ற வகையில் தவறு செய்துட்டார். நாங்கள் அந்த நிலையில தான் நம்ம பார்க்கணும். நம்மளோட கொள்கைவாதி தானே, நம்பிக்கை பிரச்சனையே கிடையாது. ஆனால் வரக்கூடிய தகவலை நாங்கள் விசாரிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அலாமா ஃபால்தும் நாதிமீன், நீங்கள் தீர விசாரிக்காமல் நீங்கள் முடிவெடுப்பீர்கள் என்றால், ஒன்று அடிச்சிருக்கலாம், ஏசிருக்கலாம், ஊரை விட்டு விலக்கி வச்சிருக்கலாம், இப்படி ஏதாவது அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு தனி நபருக்கோ அல்லது ஒரு சமூகத்துக்கோ ஒரு கோத்திரமாக இருக்கலாம். பின்னால் நீங்க என்ன செய்வீங்க? கை சேதப்படுவீங்க. நம்மட கூட்டாளி சொன்னதால தானே நான் நம்பினேன். நம்மட பள்ளிவாசல்ல இவர் நேர காலத்தோடு வரக்கூடியவரே, பள்ளிவாசல் ஐங்கால தொழுகை தொழக்கூடியவரே, இவர் கொண்டு வந்த தகவல் சொல்லித்தானே நான் நம்பினேன். நல்ல முறையில தான் நம்மளோட பேசுறாரு, நல்ல முறையில தான் நம்மளோட இருக்கிறாரு, இவர் கொண்டு வந்த செய்தி பொய்யாகுமா? இதைத்தானே நம்ம நடைமுறைப்படுத்தினோம். பிழைங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், பிழை சட்டம் போடுறான் அல்லாஹ். என்ன தெரியுமா? தீர விசாரிக்கணும். நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால அதை சுய பரிசோதனை, அதை பரிசோதிக்கணும். நீங்க அதாவது சுயமாக நீங்க என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்க கூடாது, ஆய்வு செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நமக்கு சட்டமாக சொல்கிறான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, நிதானம் என்பது ஆக உயர்வான ஒரு பண்பு. அந்த பண்பு நம்முடைய வாழ்க்கையில வருவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதே நேரம் நம்முடைய சகல வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையில சகல நேரங்களிலும் இந்த நிதானம் என்ற பண்பை எடுத்துக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய சட்டம் என்று வரும்போது, அல்லாஹ்வுடைய வேத வசனம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்று வரும்போது, அதுக்கு மாற்றமாக எதிராக யார் இருந்தாலும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருவர். அதே நேரம் அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் அங்கே முன்வைக்கப்பட்டால், அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு மனிதராக வாழ்ந்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் போட்டி நடக்கும். என்ன போட்டி தெரியுமா? என்ன போட்டி? நான் பணக்காரனா, நீ பணக்காரனா, ஓண்ட காசு கூட இருக்குதா, ஏன்ட்ட காசு கூட இருக்குதா, ஏண்ட வீடு பெருசா, ஓண்ட வீடு பெருசா, நான் கௌரவமாக ஊரில் இருக்கிறேன்னா நீ கௌரவமாக இருக்கிறியா? இல்லை சகோதரர்களே, அதனால் நம்மக்கிட்ட மட்டும்தான் அந்த பண்பு இருக்குது. சஹாபாக்கள் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சஹாபாக்களை பொறுத்தவரை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். என்ன போட்டி தெரியுமா? இவரை நான் முந்தணும் இபாதத்தில். உமர் ரலியல்லாஹு போட்டி எப்படி? இவரை முந்தி போகணும். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள முந்தணும்னா அவரை விடவே படாது. இப்படி முயற்சி செஞ்சு 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 ஒரு கட்டத்தில் அப்படியே வித்ரோ ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க,
அபூபக்கர் சித்திக்கு என்ன செய்யலை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரை முந்தவே முடியாது. இந்த ஹிஸ்ட்ரி நீளமான வரலாறுகள், அந்த 2 பேருடைய வரலாறு நீங்கள் படித்தாலே போதும். என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல படிப்பினைகள் உண்டு. இந்த உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமருடைய நாவல் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையால் போனால் செய்தான் இன்னொரு பாதையால் போகணும். செய்தானே பயப்பட்ட ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு. உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபு மூசல் அஷ்அரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை கூப்பிட்டு விடுறாங்க, அவர் வர சொல்லுங்க அப்படின்ட்டு. ஒரு வேலை நிமித்தமாக கூப்பிடுறாங்க. அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அவங்களும் வராங்க, வந்து சலாம் சொல்கிறாங்க. 2வது முறையும் சலாம் சொல்கிறாங்க, 3வது முறையும் சலாம் சொல்கிறாங்க. எந்த பதிலும் இல்லை. இவங்க திரும்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, கூப்பிட விட்ட மனுஷனை காண இல்லை. திரும்ப சொல்கிறாங்க, அவரை வர சொல்லுங்க அப்படின்னு கோவத்தோடு சொல்கிறாங்க. அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு வராங்க. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஏற்கனவே நான் உங்களை கூப்பிட்டேன்னு ஏன் வரையில? அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு சொன்னாங்க, யார அமீர் முஃமினீன் அவர்களே, நான் வந்தேன், ஒரு விடத்தன் சலாம் சொன்னேன், 2வது முறையும் சொன்னேன், 3வது முறையும் சொன்னேன், பதில் எதுவும் வரையில, நான் திரும்பிட்டேன். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். உமர் ரலியல்லாஹு கோபம் வந்துட்டு உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு சொன்னாங்க, அபு மூசல் அஷ்அரியே, நீ சொன்ன அந்த செய்திக்கு, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே சொல்றாய், இந்த செய்திக்கு ஆதாரத்தை கொண்டு வரவில்லை என்றால் உன்னை தலை சீவப்படும், இப்போ ஆதாரத்தை கொண்டு வரணும் அப்படி அவசரப்பட்டாங்க. ஒரு ஓடோடி போகிறார் பள்ளிவாசலுக்கு, பேய்த்து நடந்த நிகழ்வை சொல்லி காட்டுறாரு. அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் கையை வச்சுட்டு சொல்கிறாரு, நான் வாரேன் சாட்சி சொல்கிறதுக்கு, நான் வாரேன் சாட்சியாக. அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிகிட்டு போய்த்து உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய்த்து நிப்பாட்டுறாங்க. அந்த மனிதர் சொல்கிறாரு, இவர் சொன்ன செய்தி உண்மைதான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வீட்டுக்கு போனால் 3 முறை நீங்கள் சலாம் சொல்லுங்க, அந்த வீட்டிலிருந்து பதில் வரையில்லைண்டா நீங்கள் திரும்பிடுங்க. இப்படி சொல்லும்போது நான் சிறுவனாக இருந்தேன் அப்படின்னு இவர் சாட்சி சொல்கிறார். நாம் எப்படி வீட்டுக்கு போகிறது? நம்மளோட கூட்டாளியோட வீட்டுக்கு, தெரிஞ்ச வீட்டுக்கு, கடன் வாங்குறதுக்கு இப்படி எப்படி போகிறதுண்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சலாம் தான். சிலர் சலாம்லாம் இல்லை, ஒரு சத்தம் கொண்டு போகிறது. நம்மளோட பெட்டனில் சொல்கிறேன், இதெல்லாம் மைக்கில் சொல்ல முடியாது, இப்படி சத்தம் கொண்டு போடுறது. அவங்க வர இல்லையா, அங்கே ஜன்னலை எட்டி பார்க்குறது, அங்கிட்டு பின்னுக்கு போய் பார்க்குறது, இப்படி இஸ்லாம் காட்டவே இல்லை. 3 முறை சலாம் சொல்லுங்க, இல்லையா வீட்டுக்கு இருந்தும் பதில் வரையில போயிருங்க. அங்கேருந்து ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு அனுமதியே கிடையாது. அப்போ இந்த செய்தியை சொல்கிறாரு. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது நான் சிறுவனாக இருந்தேன்னு சாட்சி சொல்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சகோதரர்களே, எது வேண்டுமென்றாலும் செய்திருக்கலாம். இப்படி கேள்வி கேட்டு ஆதாரத்தை கொண்டு வாங்க இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நிதானித்தார்கள். யார் சொன்னா, எவர் சொன்னா என்று பார்க்கக்கூடியவர்கள் உமர் ரலியல்லாஹு அவங்களாக இருக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்த பண்பு என்னவாக இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேத வசனமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவா, வக்கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அந்த இடத்திலேயே நின்று விடுவார்கள். ஒரு கொள்கைவாதி இடத்துல வர வேண்டிய ஆக முக்கியமான பண்பு சகோதரர்களே, குர்ஆன் வசனமா ஹதீஸா, அதை தாண்டி நம்ம கேள்வி கேட்கக்கூடியவர்களாக, வியாக்கியானம் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. உமர் ரலியல்லாஹுடைய பண்பு எப்படி இருந்தது? நாட்டு ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அல் குர்ஆனிய வசனம் என்று வரும்போது சின்னவர் பெரியவர், படித்தவர் படிக்காதவர் என்ற எந்தவித வித்தியாசமும் இல்லாமல், பாகுபாடும் இல்லாமல் அந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அவர் சொன்ன சாட்சியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, இப்படி ஆட்சியாளர்கள் முதல் கொண்டு இந்த நிதானம் என்பது ஆக முக்கியமான ஒரு பண்பு என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மௌத்து வரைக்கும் இந்த பண்போடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை, நேரத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஹாதமா இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله. சஃபுலைன ரஹ்மத்துல்லாஹ்.
மற்றவங்களோட காலோட கால் சேர்த்து தோளோட தோல் சேர்ந்து நிற்போம். பின்னால் உள்ளவங்க முன்னால் வந்து சஃபில் நேராக நிற்குமாறு. வெளியில் இருக்கக்கூடியவங்க சஃப்களை நேராக நிற்குமா. இங்கே உள்ளுக்கு இடம் இருந்தால் உள்ளுக்கு வந்து சஃபில் பூர்த்தியாக்கணும்.